அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் கொடுத்தால் யாராலும் தடுக்க முடியாது. சனி பகவான் கொடுத்தால் யாராலும் தடுக்க முடியாது அப்படின்ற ஒரு இதில் இன்றைக்கி சிம்பிளாக பார்ப்போம். நவ கிரகங்கள்லேயே பார்த்திங்கன்னா பாப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, சனி, செவ்வாய் இவங்க 4 பேரும் பார்த்திங்கன்னா பாபகிரகம். இதில் சூரியனை சேர்க்க வேண்டாம். சூரியன் அரை பாபர், அதனால் சூரியனை சேர்க்க வேண்டாம். பாதி சுபர் பாதி அசுபர், அதனால் சூரியனை இந்த லிஸ்ட்டில் சேர்க்க வேண்டாம். ஆக மொத்தம் இந்த 4 பேரில், அதாவது ராகு, கேது, சனி, செவ்வாய், இந்த 4 பேரில் பார்த்திங்கனாக்கா முழு பாவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் முழு இருட்டு கிரகம் அப்படின்னு சொல்லி எல்லோராலையும் சொல்லப்படுது. மொத்தத்தில் சனி பகவான் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னாக்கா எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா பயம், நடுக்கம். சனி பகவான் பார்க்குறாரு அப்படின்னாவே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோதான், நம்மளுக்கு பிரச்சனை வந்துருச்சு, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பயம் இயற்கையாகவே அவங்களுக்கு வந்துடும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் பார்க்குறாரு அப்படின்னா சனி பார்வை சர்வநாசம் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா? அப்போ சனி பகவான் இருக்கிற இடத்தையும் கெடுப்பார், பார்க்குற இடத்தையும் கெடுப்பார். சனி பகவான் இருக்கிற இடத்தையும் கெடுப்பார், பார்க்குற இடத்தையும் கெடுப்பார். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இதே சனி பகவான் மிகப்பெரிய ராஜ யோகாதிபதியாக செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றியாளர்களையும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களையும் மிகப்பெரிய தொழில் அதிபர்களையும் உருவாக்குறது இந்த சனி பகவான். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு நிலைத்து நிற்கும் சொத்து, அதாவது அசையாத சொத்து நிறைய வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் சனி பகவான் தான் காரணம். அதே போல் ஒருத்தங்க நிறைய தானம் தர்மம்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கும் பார்த்திங்கன்னா சனி பகவான் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதெல்லாம் எப்படி அப்படின்னா இந்த இடத்துல தான் பார்த்திங்கனாக்கா சுபத்துவம் பாவத்துவம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துடணும். அப்போ சனி பகவான் சுபத்துவமாக இருந்தால், இப்போ நம்ம சொன்ன பாருங்க, ராஜ யோகாதிபதியாக செயல்பட்டு மிகப்பெரிய மிகப்பெரிய கோடீஸ்வரர்களையும் மிகப்பெரிய தொழிலதிபர்களையும் மிகப்பெரிய வெற்றியாளர்களையும் மிகப்பெரிய சொத்து வச்சுருக்காங்க. அசையாத சொத்து, நிலைத்து நிற்கும் சொத்து, இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த சனி. அதே மாதிரி தான தர்மம் நிறைய பண்ணுறவங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சனி சுபத்துவமாக இருக்கிறவங்க. சனி பாபத்துவமாக இருக்கிறவங்க, அது சனி ஏற்கனவே பாபகிரகம், அவர் பாவத்துவமாக இருந்தால் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதுதான் சனி பார்வை சர்வநாசம் அப்படின்னு சொல்கிறது காரணம் அதுதான். அப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா கிரகமும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லதும் பண்ணும், கெடுதலும் பண்ணும். எந்த கிரகமும் நல்ல கிரகமும் கிடையாது, எந்த கிரகமும் பார்த்தீங்கன்னாக்கா கெட்ட கிரகமும் கிடையாது. அங்கே நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது. அப்போ நேர்மறையான பலனையும் பண்ணும், எதிர்மறையான பலனையும் பண்ணும். இது பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் இது பொருந்தும். இது கிரகங்களுக்கு மட்டும் கிடையாது, பொதுவாக உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் நடக்கும், இது பொருந்தும். இது மனுஷங்களுக்கும் பொருந்தும். எந்த ஒரு மனிதனும் பார்த்தீங்கன்னாக்கா நேர்மறையாகவும் செயல்படுவாங்க, எதிர்மறையாகவும் செயல்படுவாங்க. அப்போ நேர்முகமாகவும் செயல்படுவாங்க, எதிர்மறையாகவும் செயல்படுவாங்க. எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது, எல்லாமே கெட்டவங்களும் கிடையாது. எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கலந்து தான். அதே மாதிரி உங்களுக்கு அந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள போய் நம்ம கேட்டு பார்த்தா யாரெல்லாம் இதை அனுபவிச்சாங்களோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அனுபவிச்சாங்க அப்படின்றத விட இப்போ யார் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்கள பார்த்திங்கனாக்கா கேட்டால் நல்லாவே சொல்லுவாங்க. எப்படி மொத்தத்தில் 7.5 சனி வந்துருச்சு அப்படின்னாவே, அதில் முக்கியமாக ஜென்ம சனி வந்துருச்சுனாவே அங்கே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மன அழுத்தம் வந்துடும். மன அழுத்தம் எப்படி வருது அப்படின்னா, முக்கியமாக பொருளாதாரத்தில் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக மன அழுத்தம் வந்துடும். பொருளாதாரம் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், இன்னும் நிறையா காரணங்கள் இருக்குது. ஆக மொத்தம்
மெயின் வந்து பொருளாதாரம். பொருளாதாரத்தில் வந்து பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு ஏகப்பட்ட மன அழுத்தம் வந்துடும், ஏகப்பட்ட பிரச்சனை. ஏன்னா பொருள் தானே மெயின் இன்னைக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனை வந்துடும். அதனால் அந்த மாதிரி காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ணக்கூடாது. எப்படி நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ அப்படியே போயிடணும். அந்த ஒரு 2.5 வருஷம் ஜென்ம சனி, 2.5 வருஷம் மொத்தம் 7.5 சனியில் வந்து 7.5 வருஷத்தில் விரய சனி, ஜென்ம சனி, பாத சனி. இதில் வந்து ஜென்ம சனி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு 75% பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனையை கொடுக்கும். ஆக மொத்தம் இந்த மாதிரி ஒரு டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது. நல்ல காரியங்கள்லாம் என்னது, ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு ஒரு பெரிய விஷயங்கள்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. வீடு கட்டுறது, இல்லை திருமணம் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ம சனி டைமில் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த அஷ்டமத்து சனி நடந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனையாக கொடுத்து மன அழுத்தத்தை உண்டு பண்ணுவார். இந்த மாதிரி மன அழுத்தம் வந்துருச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களாவே இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு முடிவும் என்ன நடக்குதுன்னே தெரியாது. பாட்டுக்கு அப்படியே மேகங்கள் மாதிரி அப்படியே லைஃப் போயிட்டுருக்குறோம். அப்படி தான் ஓட்டி ஆகணும். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, பொருளாதார ரீதியாக ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், இல்லை நம்ம எதுலையாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி இதெல்லாம் எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது. ஏதோ வேலைக்கு போகணும், இல்லை பிஸ்னஸ் பண்ணணும், அதான் டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அந்த முயற்சியெல்லாம் எடுக்கக்கூடாது. ஜென்மசனி டைம்லையும் முக்கியமாக அஷ்டமசனி டைம்லையும். முக்கியமாக அஷ்டமசனி டைமில் பார்த்தீங்கன்னாக்கா கூட இருக்கிறவங்க, அந்த பிளட் ரிலேஷனில் இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த அஷ்டமசனி நடக்கிறப்பையும் ஜென்மசனி நடக்கிறப்பையும் பெரிய அளவில் வந்து எந்த ஒரு இதையும் பண்ணக்கூடாது. அதனால் எப்படி நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ, எப்படி பயணிச்சிட்டு இருக்கிறோமோ அப்படியே போயிட்டுருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடும். சரி, என்ன பிரச்சனை வரும், எதுக்காக அந்த ஜென்ம சனி இந்த அஷ்டம சனிலாம் ஏன் வருது அப்படின்னாக்கா, இதெல்லாம் வரலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எந்த ஒரு மனுஷனும் மனுஷனாகவே இருக்க மாட்டாங்க, நார்மலாகவே யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி வந்து அப்பப்போ நம்மளுக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு போனால் தான் அந்த பயம் இருக்கும், அந்த ஒழுக்கம் இருக்கும், அந்த டிசிப்ளின் இருக்கும். எதுவுமே சனி பகவான் வந்து உள்ளே நம்மளுக்கு என்ட்ரு ஆகலைன்னு வச்சிங்களேன், சனி பகவானே ஒருத்தர் இல்லை அப்படின்னாக்க அவ்வளோதான். யாருமே வந்து பார்த்திங்கனாக்கா கட்டுப்பாடுன்றது இருக்காது. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க, அங்கே என்னன்னாலும் பண்ணுவாங்க. என்னது ஆக மொத்தம் சனி பகவான் ஒருத்தர் இருக்கிறனால தான் இன்றைக்கி ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பிரச்சனையே இருக்குது. அந்த பிரச்சனை வந்து ஓவராக வராமல் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு காரணம் சனி பகவானால தான். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த பீரியட் வரப்போ, ஜென்ம சனி, 7.5 சனி, இந்த பீரியட் வரப்போ பார்த்திங்கனாக்கா கஷ்டத்தை கொடுப்பாரு. கஷ்டத்தை கொடுத்து நம்மளுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாரு. ஒரு ட்ரைனிங் டைம் தான் இது. அப்போ ட்ரைனிங்னால் என்னது, நம்ம கற்றுக்குறோம். சனி வந்து கிளாஸ் எடுப்பார், அவர் தான் மாஸ்டர். அவர் வந்து கிளாஸ் எடுப்பார், எப்படி நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கிளாஸ் எடுத்து நம்மளை வந்து உணர வைப்பார். நம்ம இனிமேல் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறப்ப, அடுத்த லெவலில் என்னது, அந்த அஷ்டம சனியோ இல்லை ஜென்ம சனியோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை உணர வைப்பார், நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாரு. அப்போ கற்றுக் கொடுப்பாருன்னா எப்படி கொடுப்பாரு, கஷ்டத்தை கொடுப்பாரு. கஷ்டத்தை கொடுக்க 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 பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அப்படியே தெளிஞ்சு போயிடும். தெளிஞ்சு போய் அஷ்டம சனி ஜென்ம சனி முடிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளே பிளான் பண்ணிக்குவோம். அப்போ சனி பகவான் வந்து எந்த சூழ்நிலையிலையும் நம்மளுக்கு வந்து நல்லது பண்ணுறதுக்கு தான் அவர் வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குறாரு. ஃப்யூச்சரில் வந்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அட்வான்ஸாகவே வந்து இந்த அஷ்டம சனி இந்த ஜென்ம சனின்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நல்ல விதமாக இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாரு நம்மளுக்கு. இதை நம்ம தாங்கணும் அப்படின்னா அந்த சூழ்நிலையில் மனசை வந்து நல்ல விதமாக வச்சுக்கணும். ஏன்னா ஜென்ம சனி அஷ்டம சனி டைம்லலாம் மனசு நம்மக்கிட்டே இருக்காது, நம்ம கையிலே இருக்காது. மனசு நம்மக்கிட்ட இருக்காது, அப்படியே ஆஸ்ட்ரேஷன்லேயே இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி அப்படியே ஆஸ்ட்ரேஷன்லேயே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு
நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால் அந்த மாதிரி நேரத்தில் உடற்பயிற்சி செய்யலாம், யோகா செய்யலாம், தியானம் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம இருந்துக்கிட்டோம் அப்படின்னாக்க மனசு நம்மக்கிட்ட இருக்கும். அதே மாதிரி பிடிச்ச இஷ்ட தெய்வங்களை போய் இது வணங்கலாம், கோயிலுக்கு போகலாம். இல்லை ஏதாவது ஒரு கேம் மொத்தம் மனசை நம்ம ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னாக்கா ஏதாவது நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை ஏதாவது ஒன்று செய்யணும். இதை இதுக்காக பெரிய அளவில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. பணத்தை அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வரக்கூடாது. இதெல்லாம் நம்ம மனசை நல்ல விதமாக அமைதியாக வச்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம். அப்போ ஒருத்தருக்கு 7.5 சனி, ஜென்ம சனி இதெல்லாம் வருது அப்படின்னாக்கா அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி நம்ம மனசை நல்ல விதமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே அமைதியாக அந்த பீரியடை ஈஸியாக ட்ராவல் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடலாம். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது, பீஸ்ஃபுல்லாகவே போயிட்டுருக்கோம். இந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்கறனால தான் நம்ம அடுத்த லெவலில் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்ட்டு எப்படி இருக்கணும் அப்படின்றது கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் சனி அஷ்டம சனி, அதே மாதிரி ஜென்ம சனி, 7.5 சனியில் மெயினாக ஜென்ம சனி இதெல்லாம் நம்மளுக்கு கஷ்டங்களை கொடுக்கறனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தெளிஞ்சிருவோம். சரி, இப்போ சனி பகவான் நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா யாராலையும் தடுக்க முடியாது. அவர் எப்படி கொடுப்பார்? சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்தில் எங்கே இருந்தால் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இந்த இடங்களில் இருந்தால் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நல்லது பண்ணுவார். அப்போ சனி அந்த மாதிரி இடத்துல இருந்தால் கொடுப்பார். இவர் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, எதிரணி லக்னமாக இருந்தாலும் சரி, ஆப்போசிட் டீம் இருக்காங்க இல்லைங்களா, அந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி எந்த லக்னமாக இருந்தாலும் அவர் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு நல்லது தான் பண்ணுவார். எந்த இடத்துல உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11ஆம் இடத்துல இருக்கிறப்ப நம்மளுக்கு நல்லது பண்ணுவார். அதே மாதிரி எந்த லக்னத்துக்கும் பார்த்திங்கனாக்கா அவர் நல்லது பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேஷ லக்னம்னு வச்சுங்க. மேஷ லக்னம் இங்கே 6ஆம் இடத்துல சனி தனிச்சிருக்கிறார். 6ஆம் இடத்துல தனிச்சு இருக்கிறாரு. இங்கே குரு ஆட்சி ஆகி இங்கே இருக்கிறாரு. அப்போ இங்கே சனி 6ஆம் இடம்ன்றது அப்போ 3, 6, 10, 11. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் உபஜயஸ்தானத்தில் அங்கே இருக்கிறாரு. அப்போ இங்கே இருக்கிறாரு. அவர் குரு ஆட்சி ஆகி இங்கே பார்க்குறாரு. அப்போ இங்கே என்ன நடக்கும்? நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா அப்படின்னா உங்களுக்கு நல்லது தான் நடக்கும், நன்மை தான் பண்ணுவார். எப்போ பண்ணுவார்? சனி தசையில் பண்ணுவார். இவர் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீம் தான். இந்த லக்னத்துக்கு புதன் வீட்டில் சனி உட்காந்துருக்காரு, தனிச்சு உட்காந்துருக்கிறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுப்பார். நம்மளுக்கு நன்மை தான் செய்வார். இதே பார்த்தீங்கன்னா இதே லக்னத்துக்கு சனி இங்கே ஆட்சியாக இருக்காருன்னு வைங்க. சனி பகவான் இங்கே ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ இங்கே நல்லது பண்ணுவாரா, பண்ண மாட்டாரா? இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா உபஜயஸ்தானம் தான், 11ஆம் இடம், லாபஸ்தானம் 11ஆம் இடம், 3, 6, 10, 11 இந்த மாதிரி நம்ம சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இது 11ஆம் இடம். அப்போ இந்த 11ஆம் இடத்துல நம்மளுக்கு நல்லது பண்ணுவாரா, கெடுதல் பண்ணுவாரா அப்படின்னா கண்டிப்பாக கெடுதல் தான் பண்ணுவார். எப்படி பண்ணுவார்? இவர் பாவ கிரகம், அது பாவ வீடு. எப்பயுமே உபஜயஸ்தானம் 3, 6, 10, 11 இதில் சனி பகவான் இருக்கிறாரு அப்படின்னாவே, பாபகிரகங்கள் இருக்கிறாங்க அப்படின்னாவே அந்த வீடு சுபர் வீடாக இருக்கணும். அந்த வீடு சுபர். இங்கே பார்த்தீங்கன்னா சுபர் வீடு யார்? புதனோட வீடு. அப்போ சுபர்ன்றது யார்? குருவோட வீட்டில் இருக்கலாம், சுக்கிரனோட வீட்டில் இருக்கலாம், இல்லை புதனோட வீட்டில் இருக்கலாம். இந்த மாதிரி வீடுங்களில் இருந்தால் நம்மளுக்கு நல்லது பண்ணுவார். அப்போ இந்த வீடு பாவ வீடு. அந்த பாவ வீட்டில் சனி பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சியாக இருக்கிறாரு, இன்னும் பாவத்துவம். அந்த வீடு சனிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடு கும்ப வீடு, மூல திரிகோண வீடு.
அப்போ அந்த மூல திரிகோண வீடு அப்படின்னாவே உங்களுக்கு இன்னும் பவர் ஆயிடுறாரு. அப்போ இந்த இடத்துல உபஜய ஸ்தானமாக இருந்தாலும் இங்கே நல்லது பண்ண மாட்டார், இங்கே கெடுதல் தான் பண்ணுவார். அப்போ பார்த்துக்கிட்டிங்களா, உங்களுக்கு சுபர் வீட்டில் இருந்து அங்கே சுபத்துவமாக இருந்தால் சுபகரங்களோட பார்வையோ இல்லை சுபகரங்களோட இணைவோ இந்த மாதிரி இருந்தாக்க உங்களுக்கு எப்பயுமே உபஜய ஸ்தானத்தில் இருக்கிறப்ப நல்லது பண்ணுவார். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உபஜய ஸ்தானத்தில் வந்து யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாபகரங்கள் அதாவது உபஜய ஸ்தானத்தில் வந்து பாபகரங்கள் இருந்தால் மொத்தத்தில் பெருசாக கெடுக்கிறது இல்லை. அது அமரும் வீடுங்களை பொறுத்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, சுபர் வீடு புதன் சுக்கிரன் குரு இந்த மாதிரி வீடுகள்லாம் இருந்தால் இந்த மாதிரி வீடுகளில் அமர்ந்தாக்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் பிரச்சனை வராது. ஆக மொத்தம் கும்பத்தில் வந்து சனி உக்காந்தாக்கா எப்படி வந்து கெடுதல் பண்ணுறாரு, மேஷ லக்னத்துக்கு சனி வந்து 6ஆம் வீட்டில் அதுவும் உபஜயஸ்தானம் தான், இதுவும் உபஜயஸ்தானம் தான். அப்போ அங்கே நல்லது கெட்டது எப்படி பண்ணுறாரு அப்படின்றது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. அதே மாதிரி சனியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கொடுப்பதற்கு சனி ஒருத்தர் வந்து கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சுபகரம் இயற்கை சுபரங்களோட வீட்டில் இருக்கணும், இயற்கை சுபரங்களோட பார்வையில் இருக்கணும், இயற்கை சுபரங்களோட இணைவில் இருக்கணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு நல்ல விதமாக அந்த தசை போகும். ஆக சனி பகவான் பார்த்தீங்கன்னா சப்போஸ் சந்திரன் சனி இந்த இணைவு நம்மளுக்கு நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இணைவு பார்த்தீங்கன்னாக்கா கலந்து தான் இருக்கும், கலப்பு பலன். நன்மையும் தீமையும் கலந்துரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா சந்திரனும் சனியும் இருந்தால் இது வந்து புணர்ப்பு தோஷம். புணர்ப்பு தோஷம் புணர்ப்பு தோஷம் இந்த மாதிரி ஒரு இதில் பார்த்தீங்கன்னாக்கா புணர்ப்பு தோஷம் அப்படின்னாவே உங்களுக்கு மேரேஜ் வந்து அங்கே தடங்கள் வரும், மேரேஜே ஆகாது, அப்படியே ஆனாலும் அங்கே பிரிவு வரும். இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லணும் இல்லைங்களா. அப்போ சனி சந்திரன் இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தாக்க அங்கே கலப்பு பலனாக தான் இருக்கும். அதே மாதிரி சனியும் சந்திரனும் பார்த்தீங்கன்னாக்கா 2 பேரும் ஒன்றா இருந்து அங்கே புணர்ப்பு தோஷத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா பிரம்மச்சாரியாக இருக்கிறாரு, இல்லை சாமியார் ஆகிட்டாரு, இல்லை சன்னியாசம் சம்மந்தப்பட்டதில் அவர் போயிட்டாரு, இல்லை பொது சேவை சம்மந்தப்பட்டதுக்கு மேரேஜ் பண்ணாமல் திருமணம் ஆகாமல் பொது சேவை சம்மந்தப்பட்டதுக்கு அவர் போயிட்டாரு அப்படின்னா இந்த புணர்ப்பு தோஷம் வேலை செய்யாது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினாக கொடுக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல இருக்கணும், இயற்கை சுபர்களோட வீட்டில் இருக்கணும், இயற்கை சுபர்களோட இணைவில் இருக்கணும், அல்லது இயற்கை சுபர்களோட பார்வையில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம்னு வச்சுங்க. சிம்ம லக்னத்துக்கு சனி வந்து பவர் ஆகக்கூடாது. சிம்ம லக்னத்துக்கு சனி வந்து நல்ல பவராக ஆகக்கூடாது. இங்கே சனி வந்து துலாத்தில் உச்சமாயிட்டார், கூட சுக்கிரன் இருக்கிறாரு. இங்கே சுக்கிரன் வந்து ஆட்சியில் இருக்கிறாரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சனி உச்சமாகி சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறாரு. இது உபஜயஸ்தானம், 3ஆம் வீடு, வெற்றி ஸ்தானம். இந்த லக்னத்துக்கு சனி உச்சமான ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். என்ன காரணம் கேட்டிங்கனாக்கா உபஜயஸ்தானம் அது சுபரோட வீட்டில் இருக்கிறாரு, கூட வந்து அவரே அந்த வீட்டு அதிபதியே உட்காந்துருக்காரு சுக்கிரன். 2வது அந்த சனியும் சுக்கிரன் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரே அணி, ஒரே டீமில் வராங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு நல்ல விதமாக அப்போ இந்த லக்னமாக இருந்தாலும், அதை நம்ம ஏற்கனவே சொன்ன பாருங்கள், எதிரணியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் 3, 6,
10, 11 இந்த உபஜயஸ்தானத்தில் இருந்தால் நல்லது தான் பண்ணுவாங்க, கெடுதல் பண்ண மாட்டாங்க. அதுலேயும் சுபரோட வீட்டில் இருந்தாக்க, இயற்கை சுபரோட வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது பண்ணுவாங்க. இதில் இயற்கை சுபரோட இணைவு இங்கேருந்து குரு பார்க்குறாருன்னு வைங்க, இங்கேருந்து குரு பார்க்குறாருன்னு வைங்க, அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 5ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு அப்படின்னா உங்களுக்கு 2 விதத்தில் வந்து சுபத்துவமாக இருக்கிறாங்க. சனி பார்த்தீங்கன்னா சுக்கிரனோடையும் சுபத்துவம். இது சுக்கிரனோட வீடு வேற, அங்கே சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறாரு. 10ஆவதுக்கு மிதுனத்துலேருந்து குரு பார்வை 5ஆம் பார்வையாக இருக்குது. அப்போ 2 சைடில் பார்த்தீங்கன்னாக்கா சனி வந்து சுபத்துவமாகறாரு. அப்போ இந்த மாதிரி ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய தொழில் அதிபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய தொழில் அதிபராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, என்னுடைய ஜாதகத்தில் ரிஷப லக்னம், சனி எங்கே இருக்காருன்னு பாருங்க, இங்கே இருக்கார். சனி இங்கே இருக்காரு. இங்கேருந்து குரு இங்கேருந்து இங்கே சனியை பார்க்குறாரு. இது எத்தனாம் வீடு? உபஜயஸ்தானம், 11ஆம் வீடு. இங்கே இருக்கிறாரு. குருவோட பார்வை இங்கே சனிக்கு இருக்கு. 10ஆவதுக்கு சுக்கிரன் வந்து இங்கே உச்சமாக இருக்கார். சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கார். அப்போ பாருங்கள், இப்போ நான் ஏற்கனவே ஒன்று போட்டேன் பாருங்கள், அந்த மாதிரி ஜாதகம் தான். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த லக்னத்துக்கு சனி ராஜ யோகாதிபதி. அவர் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டில் இருக்கிறார். பட் ஏற்கனவே போட்டோம் பாருங்கள், அது சிம்ம லக்னத்துக்கு சனி. அப்போ அங்கே அவர் வந்து பெரிய தொழிலதிபராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி ஜாதகங்கள். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷப லக்னத்துக்கு சனி பகவான் வந்து ராஜ யோகாதிபதி. அவர் வந்து குருவோட வீட்டில் அந்த ஸ்தானத்திலே உட்காந்துருக்கிறாரு. சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்காரு. குரு வந்து இங்கேருந்து பார்க்குறாரு. அதை எப்பயுமே வந்து அந்த உபஜய ஸ்தானத்தில் வந்து சனி பகவான் வந்து உட்காந்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நல்லது தான் பண்ணுவார், கெடுதல் பண்ண மாட்டார். ஆக மொத்தம் நம்ம ஏற்கனவே சிம்ம லக்னத்துக்கு எப்படி போட்டோம், இப்போ ரிஷப லக்னத்துக்கு என்னோடய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா சனி தசையில் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக என்னென்ன பண்ணணுமோ, தொழில் ரீதியாக என்னென்ன பண்ணணுமோ, அதே மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பார்த்திங்கனாக்கா சனி தசை வந்த உடனே தான் நம்மளுக்கு நல்லதே நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி சனிக்கு முன்னாடி குரு தசை, அட்டமாதிபதி. அப்போ அட்டமாதிபதி தசையில் எப்படி இருந்திருக்கும்? அந்த அட்டமாதிபதி கூட பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் உட்கார்றாரு, 5ஆம் வீட்டில் தான் உட்கார்றாரு. பட் இருந்தாலும் அவர் ஆதிபத்திய ரீதியாக அவர் வந்து பிரச்சனை கொடுத்து தானே ஆகணும். காரக ரீதியாக வேற, ஆதிபத்திய ரீதியாக. அப்போ குரு தசையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டு 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னென்னவோ அது எல்லாத்தையும் வந்து கொடுக்கும். இந்த வீட்டு பலனை வந்து அப்படி கொடுக்கும், இந்த வீட்டு பலனை 16ஆம் வீட்டு பலனை பிரித்து கொடுக்கும். அது நம்ம சொல்லலாம். அப்போ இந்த குருவெல்லாம் முடிஞ்சவொன்னே சனி தசையில் அந்த 19 வருஷமும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில புக்தியை தவிர மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக சனி தசையில் இருந்தால் நம்மளுக்கு வந்து ஒரு பிடிப்பே வந்துச்சு, வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே வந்துச்சு. ஆனால் குரு தசையில் எப்பயுமே நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, குரு தசை அட்டமாதிபதி தசையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு மொத்தம் 16 வருஷம், அதில் ஃபஸ்ட்டு 8 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கலப்பா பிரச்சனை, செகண்டு 8 வருஷம் கலப்பு பலனா நல்ல விதமாக. இதில் மெயினாக குரு தசை ராகு புக்தியில் கரெக்டாக ராகு அப்படின்னாவே என்ன பண்ணுங்க, வெளியே தூக்கிடுச்சு. நம்ம எங்கே பிறந்தனோ அந்த இடத்த விட்டு வெளியேற்றி அங்கேருந்து கரெக்டாக அந்த ராகு புக்தி முடிஞ்சவொன்னா நம்மளுக்கு சனி தசை ஆரம்பிச்சிச்சு. சனி புக்தியிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுய புக்தியிலேயே வந்து நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் சுய புக்தி நல்லது பண்ணாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சுய புக்தியிலேயே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நல்லதாக நடந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா
இந்த லக்னத்துக்கு அவர் ராஜ யோகாதிபதி, அவர் 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு, உபஜயஸ்தானத்தில் இருக்கிறாரு, குரு பார்வையில் இருக்கிறாரு, மொத்தத்தில் சுபத்துவமாக இருக்கிறாரு. ஓகே கொடுங்க, ஏன்னா இதை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டு போவான். சரி, ஆக மொத்தம் இந்த மாதிரி ஒரு இதில் சனியோட இது ஆயுள் காரகன். சனியோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயுள் காரகன். இந்த மிகப்பெரிய ஆயுள் காரகன், ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து மிகப்பெரிய பொறுப்பை வந்து சனி பகவான்கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுவார். யாருக்கிட்டையுமே வந்து அவர் சனி என்ன நினைக்கிறாரு, என்ன பண்ணுறாரு அப்படின்றது தெரியாது. அதனால தான் அந்த மரணம் என்ற ஒரு விஷயத்த சனி பகவான்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. ஏன் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் வந்து சனி பகவான்றதை விட எந்த ஒரு மனுஷனுக்கும் அவங்களுடைய வாழ்நாள் வந்து, அதாவது அந்த லைஃப் ஸ்பேன், வாழ்நாளில் முடிவு எப்போ அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க என்னன்னாலும் பண்ணுவாங்க. நல்லதும் பண்ணுவாங்க, கெடுதலும் பண்ணுவாங்க. மொத்தத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியவே தெரியாது. அந்த இறப்பு நாள் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த இறப்பு நாளை வந்து ரொம்ப ரகசியமாக, ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு இந்த பொறுப்பை வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் அவருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஆயுள் காரகன் அப்படின்ட்டு பேர் வந்துச்சு. ஆக சனி பகவான் வந்து நம்மளுக்கு நல்லது செய்ய வேணும் அப்படின்னாக்கா, இப்போ நான் ஏற்கனவே 2-3 தடவை சொல்லிட்டேன். சுபர் வீட்டில் இருக்கணும், உபஜயஸ்தானத்தில் இருக்கணும். உபஜயஸ்தானத்திலேயே பார்த்திங்கனாக்கா இருந்து தான் ஆகணுமா அப்படின்றதும் கிடையாது. உபஜயஸ்தானத்தில் இல்லைனாலும் அந்த அணிக்காரர்களுக்கு, அந்த லக்னக்காரர்களுக்கு, அதாவது அவரோட சனி பகவானோட அணி இருக்காங்க இல்லைங்களா, அந்த டீம் லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லது பண்ணுவார். யார் யார்? ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம். இந்த லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லது பண்ணுவார். ஆக மொத்தம் எப்படி நல்லது பண்ணுவார் அப்படின்னா, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஸ்லோ பிளானட். அவருக்கு மந்தன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அவரோட குரோத் எப்படி இருக்குன்னா, வேகமாக ஒருத்தவங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணம் வரவு, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சனி பகவானுக்கும் இந்த வேகமான வளர்ச்சிக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ பிளானட். அப்போ அவரோட குரோத்தும் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். வெறுத்து போயிடுவாங்க, என்னடா இது இப்படி இருக்குது, சனி தசையிலையும் இப்படி இருக்குது, மொத்தத்தில் சனி எப்போ சம்மந்தப்படுறாரோ இப்படிலாம் இப்படி இருக்குது அப்படின்னாக்கா அப்படி தான் இருப்பார். ஏன்னா அவர் ஸ்லோ பிளானட்டு. ஒவ்வொரு வீட்டையும் பார்த்தீங்கன்னாக்கா 2.5 வருஷம் மொத்தத்தில் ஒரு ரவுண்டு வர்றதுக்கு, ராசி சக்கரத்தில் ராசி மண்டலத்தை ஒரு ரவுண்டு வர்றதுக்கு 30 வருஷம். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து மெதுவாக தான் கொடுப்பாரு, ஸ்லோ பிளானட்டு. அதாவது மெதுவாக அப்படின்னாக்கா சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மற்ற கிரகங்கள்லாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ராகு இருக்கிறாரு, குரு இருக்கிறாரு, அவங்களாம் பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லைன்னுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ராகு கொடுத்துச்சுனாக்கா பயங்கரமாக கொடுப்பாங்க. அதேமாதிரி குருவும் பார்த்திங்கனாக்கா தனத்துக்கு உண்டான காரகன் அவரும் பார்த்திங்கனாக்கா கொடுப்பாரு, குருவும் கொடுப்பாரு. ராகு வந்து எதிர்பார்க்காத திடீர், அது ராகு நல்ல இடத்துலலாம் இருந்துட்டாருன்னா பார்த்திங்கன்னா பயங்கரமாக வாரி வழங்குவார். ஆனால் ராகு தசையில் நல்ல விதமாக கொடுக்குறாரு, அதே மாதிரி குரு தசையிலையும் கொடுக்குறாரு அப்படின்னா அடுத்தது என்ன தசை வருது? சனி தசை வருது. அப்போ சனி தசையில் சனி பகவான் மட்டும் நல்ல பிளேஸில் இல்லை அப்படின்னா, பாபத்துவமாக இருக்கிறாரு அப்படின்னா, ராகு கொடுத்ததையும் குரு கொடுத்ததையும் சனி பிடிக்கிட்டு விட்டுருவாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ ராகு கொடுக்கறதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நிரந்தரம் கிடையாது. ராகு கொடுக்கறது நிரந்தரம் கிடையாது. அவர் கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த தசை முடியறதுக்குள்ளே பிடிங்கிட்டாலும் பிடிங்கிக்குவார்.
அதே போல் குருவும் பார்த்தீங்கன்னாக்கா கொடுப்பாரு. ஆனால் அது வந்து நிரந்தரமாக இருக்குமா இல்லைன்ற சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்து சனி தசை வருது. அப்போ சனியும் நம்மளுக்கு வந்து நல்ல விதமாக இருந்தார் அப்படின்னாக்கா அது வந்து ராகு கொடுத்தது, குரு பகவான் கொடுத்தது, இவர் சனி பகவான் கொடுக்கறது, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா இருந்து அது வந்து நல்ல விதமாக பண்ணலாம், அடுத்த லெவலுக்கு நல்ல விதமாக போகலாம். ஆனால் ராகு கொடுத்தது, குரு கொடுத்தது, இது எல்லாத்தையும் சனி பகவான் வந்து நல்ல விதமாக இல்லை அப்படின்னா, பாபத்துவமாக இருக்கிற அப்படின்னா எல்லாத்தையும் ராகு கொடுத்ததையும் குரு கொடுத்ததையும் பார்த்தீங்கன்னாக்கா சனி பிடிங்கிட்டு விட்டுறது. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சனி பகவான் கொடுத்தால், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சனி பகவான் கொடுத்தால் எப்படி இருக்கும்? கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அவர் கொடுத்தா கெடுதல் கொடுத்தாலும் பயங்கரமாக கொடுப்பார், நல்லது பண்ணாலும் பயங்கரமாக பண்ணுவார். ரெண்டுமே பயங்கரம்தான். அப்போ நம்மளுக்கு நல்ல விதமாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வாரி வழங்கிட்டு போயிடுவார். சனி பகவான் மட்டும் கொடுத்துட்டா, இது என்னுடைய இதில் கூட அந்த அமைப்பு இருக்குது. சனி பகவான் தான் நம்மளுக்கு எல்லாமே, அந்த சனி திசையில் தான் எல்லா விதமான இதுவும் வந்துருச்சு, அமைப்பு எல்லாமே வந்துருச்சு. 19 வருஷத்தில் ஒன்றுமே இல்லாத ஒரு மன அளவில் ரொம்ப பாதித்து ரொம்ப பிரச்சனையோடு இருந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்போ சனி தசை வந்துச்சுன்னா எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இப்போ ஜோதிடத்தில் வந்ததுக்கப்புறம் தான் அப்போ சனி தசையில் தான் நம்ம வந்து நல்ல விதமாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி, என் ஜாதகத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறப்ப தான் தெரியுது சனி தசையில் எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து நல்லது பண்ண நடந்துச்சு, எப்பப்பெல்லாம் கெடுதல் நடந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறப்ப மிகப்பெரிய ஒரு நல்ல, அதாவது நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஓரளவுக்கு மேலே வந்தாச்சு. இதுக்கெல்லாம் காரணம் சனி. அப்போ சனி கொடுத்தால் யாராலும் தடுக்க முடியாது. அப்போ சனி கொடுத்தா எந்த மாதிரி கொடுப்பார் அப்படின்னா, இப்போ ராகு கொடுத்தா, குரு கொடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த தலைமுறையிலேயே வந்து அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொடுத்ததை வந்து இந்த தலைமுறையிலேயே அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனி கொடுத்தால் நம்மளும் நல்ல விதமாக அனுபவிச்சுட்டு அதை அடுத்த தலைமுறைக்கு அந்த சொத்து போகும். ஆக மொத்தம் சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா நிலைத்த சொத்து, நிலையான சொத்து, அசையாத சொத்து ஒருத்தவங்கள்ட்ட இருக்குது, நிறையா இருக்குது அப்படின்னா அவங்களாம் சனி பார்த்திங்கன்னா சுபத்துவமாக வலுத்து இருக்கும். முக்கியமாக உபஜய ஸ்தானத்தில் இருக்கும். ஏன்னா அதுதான் வெற்றி ஸ்தானம். அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ பிளானட்டு, எப்படி கொடுத்தாலும் மெதுவாக கொடுப்பாரு, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாரு. ஆனால் கொடுத்து டோட்டலாக கால்குலேட் பண்ணி பார்த்தா, அந்த 19 வருஷமும் டோட்டலாக கால்குலேட் பண்ணி பார்த்தா மிகப்பெரிய உயரத்தில் இருப்பீங்க, மிகப்பெரிய உயரத்தில் இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி வந்து ஸ்லோ பிளானட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கனரக வாகனம் இருக்கு இல்லைங்களா, கனரக வாகனம் இப்போ சாதாரண ஒரு லாரி இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா லோடெல்லாம் ஏற்றுவாங்க. ஆனால் அதை விட கனரக வாகனம் அப்படின்னாக்கா நல்லா ஹெவி வெயிட்டு ஏற்றுவாங்க. பெரிய பெரிய மிஷினரி, பெரிய பெரிய அந்த பிளான்ட்டுக்கு தேவையான பெரிய பெரிய இது மிஷின்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கனரக வாகனத்தில் ஏற்றி அப்படி மெதுவாக, அவங்க ஸ்பீடாக போக முடியாது, கனரக வாகனம்னா ஸ்பீடாக போக முடியாது. ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போச்சு அப்படின்னாக்கா நல்ல விதமாக போய் சேர்ற இடத்துல நல்ல விதமாக போய் சேர்ந்தாக்கா அது பார்த்திங்கனாக்கா பல ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து அது யூஸ் ஆகும். ஏன்னா அது ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்டது. அப்போ எவ்வளோ பேர் அங்கே வேலை செய்வாங்க, அந்த அந்த மிஷின் இல்லைன்னாக்கா அங்கே வேலையே கிடையாது. இந்த மாதிரி கனரக வாகனம் அப்படின்னாவே மெதுவாக போகும், ஆனால் அது நிறைய பேருக்கு பயனளிக்கும். அதேமாரி கூட்ஸ் ட்ரெயின் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் பார்த்திங்கனாக்கா கூட்ஸ் ட்ரெயின் எப்பயும் மெதுவாக தான் போகும். ஆனால் அதில் ஏகப்பட்ட லோடு ஏற்றுவாங்க. என்னென்ன ஏற்றணுமோ, நம்மளுக்கு என்னென்ன நல்லது பண்ணணுமோ, என்னென்ன நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே பார்த்திங்கனாக்கா அங்கே போகும். ஆக மொத்தம் கெட்ட விஷயமா இருந்தாலும் அது மனுஷனுக்கு நல்ல விஷயமா தான் இருக்கும். அதனால் அந்த கூட்ஸ் ட்ரெயினில், எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் போகிறதுக்கும் கூட்ஸ் ட்ரெயினில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் பார்த்திங்கனாக்கா உட்காந்துட்டு போயிடலாம். எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் உட்காந்துட்டு போனோம்னா ரெண்டு பக்கம் என்ன ஊர் வருது, ரெண்டு பக்கம் நம்ம ஜன்னலில் பார்த்தோம்னா என்ன ஊர் வருது என்ன எதுன்னே தெரியாது, சம்முன்னு போய் சேர்றது சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம். ஆனால் சைடில் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி நம்ம எந்தெந்த ஊர் வருது போர்டு கூட தெரியாது. ரயில்வே ஸ்டேஷனில்
ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டேஷனில் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகும் இல்லைங்களா, நிற்காம. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் என்ன ஊருன்னு கூட நம்ம திரும்பி குனிஞ்சு பார்க்கறதுக்குள்ளே டக்குன்னு மொபைல். இப்போ வந்து டெக்னாலஜி நிறையா வந்துருச்சு. இப்போ எந்த ஊரில் போகுது நம்ம எல்லாம் மொபைலில் பார்த்துடுறோம். பட் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் இந்த மாதிரி. ஆக மொத்தம் கூட்ஸ் ட்ரெயின். ஆனால் கூட்ஸ் ட்ரெயினில் போகிறது ரொம்ப சிரமம். கூட்ஸ் ட்ரெயினில் போகிறது ரொம்ப சிரமம். அதையும் நான் வந்து அனுபவித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா கூட்ஸ் ட்ரெயினில் நான் ஒரு டைம் போயிருக்கேன். போயே ஆகணும் அப்படின்றனால அவர் கார்டு வந்து நம்மளோட ஃப்ரெண்டு, அவர்கிட்ட சொல்லி நான் உங்கள் கூடயே வரேன்னு சொல்லிவிட்டு அவரும் ஏற்றிட்டு போனார். ஆனால் ஏன்டா அந்த இதில் ஏறணும் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. போய் கொஞ்சம் தூரத்துலேயே. அப்போ அவ்வளோ கஷ்டங்களை நம்ம வந்து அனுபவித்தாலும், ஏன்னா சும்மா கொஞ்சம் தூரம் தான். எங்கேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் போயிருக்கேன். 120-130 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன் கூட்ஸ் ட்ரெயினில். அந்த கார்டு வேன் இருக்கு இல்லைங்களா, லாஸ்ட்டு அவர் கூடயே பேசிக்கிட்டே அப்படியே போனோம். ஆனால் நம்ம ஜம்முன்னு நம்ம வந்து ட்ரெயினில் உட்காந்துட்டு போகிறோமெல்லாம் போக முடியாது. 2 கையை நம்ம பிடிச்சோம் அப்படின்னாக்கா, சைடில் நம்ம பிடிக்கிறதுக்கு அந்த கிரிப் இருக்கு இல்லைங்களா, அந்த கம்பிங்க இருக்கும் இல்லைங்களா, அதை நம்ம பிடிச்சோம்னா ஒரு கையிலலாம் பிடிக்க முடியாது. ஒரு கையில் பிடிச்சோம்னாக்கா அவங்க பிரேக்கு அடித்தாங்கன்னா நம்ம போய் விழுந்துருவாங்க. 2 கையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா அதில் போகிறதுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப வேணும். இப்போ கார்டு அவங்களாம் போகிறாங்கன்னாக்கா அவங்களாம் ரொம்ப ப்ராக்டிஸு. நம்ம வந்து சும்மா நம்ம ட்ரெயினில் போகிறோமே, சரி இதில் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரொம்ப சிரமம். அந்த 120 கிலோமீட்டர் இத்தனை சின்ன வயசு நான் சொல்கிறது. ஒரு 16-17 வயசில் நான் போயிருக்கிறேன் நினைக்கிறேன். 16-17 வயசில் 20 வயசுக்குள்ளே இருக்கும். ஆமாம், 20 வயசுக்குள்ளே. அந்த சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா தாங்க முடியல. கிரிப்பாக தான் பிடிக்கணும் அந்த அளவுக்கு. அப்போ அவ்வளோ சிரமப்பட்டு போனாலும், ஆனால் அந்த முன்னாடி எல்லாம் இருக்கிற அந்த கூட்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு போகுது இல்லைங்களா பொருளுங்க, அந்த பொருள் எத்தனை லட்சக்கணக்கான பேருக்கு யூஸ் ஆகுது பாருங்க. ஆனால் லாரியில் கொண்டு போகிறது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீடாக போயிடும், ஸ்பீடாக லாரி போயிடும். ஆனால் அது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகாது. அப்போ நிலைத்த நிரந்தரமான எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி சனி பகவான் கொடுத்தாக்க நிலைத்து மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய சொத்துக்களை, மிகப்பெரிய அசையாத சொத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் வந்து கொண்டு போவார். அவர் செய்கிறது அந்த மாதிரி, அவருடைய பலன் அந்த மாதிரி இருக்கும். ஆக மொத்தம் வேகமான வளர்ச்சி அப்படின்னாவே அவர் அதுக்கு சனி பகவான் கிடையாது. அது ராகு போல் இருக்கிறவங்க. வேகமான வளர்ச்சி எப்பயுமே வேகமான வளர்ச்சி அது வந்து எப்படி இருக்கும், நிரந்தரமாக இருக்குமா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஆனால் சனி பகவான் மெதுவாக கொடுத்தாலும் நல்ல விதமாக அடுத்த தலைமுறைக்கு இப்போ நம்மளும் அனுபவிச்சுட்டு அடுத்த தலைமுறைக்கும் அந்த நம்மளுடைய வாரிசுங்களுக்கும் அந்த சொத்து போய் சேரும். அந்த மாதிரி தான் வந்து சனி பகவான் வந்து கொடுப்பாரு. ஆக மொத்தம் சனி பகவான் வந்து கொடுத்தால் யாராலும் தடுக்க முடியாது, எந்த கிரகத்தினாலையும் தடுக்க முடியாது. மற்ற கிரகங்களை கொடுக்கறத வேணால் சனி வந்து கெடுத்துருவார், பிடுங்கிடுவார். ஆனால் சனி பகவான் கொடுத்தால் யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் சனி பகவான் கொடுப்பதற்கு உபஜய ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். அது சுபரோட, இயற்கை சுபரோட வீடாக இருக்க வேண்டும். அதே போல் இயற்கை சுபரோட இணைவு இருக்க வேண்டும், அல்லது இயற்கை சுபரோட பார்வை இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் சனி கொடுப்பதற்கு தயங்கவே மாட்டார். சனி கொடுத்தால் யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். நன்றிங்க.